ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பல வேளைகளில் நம்மை அறியாமலேயே பெருமை பேசி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த படிப்பு, திறமை, ஆஸ்தி, செல்வம், பதவி, அழகு, குடும்பம், இப்படி எவற்றையெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அதை குறித்து பெருமைப்படக்கூடாது. ஒரு சிலர் குலப்பெருமை, கோத்திர பெருமை என்று எப்பொழுதும் அதையே பேசிக்கொண்டு திரிவார்கள். இவையெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிப்போமேயானால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மேன்மையாக நினைத்து பெருமை பாராட்டுகிறோமா என்று? கர்த்தர் நமக்கு விரோதமாக எதிர்த்து நின்றால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை நாம் வாசிப்போம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மிகவும் அழகாக, நேர்த்தியாக, எல்லாரும் வியக்கத்தக்க வகையிலே அரண்மனையை கட்டினான். அதை பார்க்கும்போது அவன் பெருமையாக, என்னுடைய பலத்தினால், பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். அவ்வளவுதான். தேவன் அவனை கீழே தள்ளிவிட்டார். அவனுடைய ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போயிற்று. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்லி பெருமைப்படக்கூடாது. ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் தலைகீழாக கர்த்தர் மாற்றி விடுவார். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தள்ளிவிடவும் அவரால் முடியும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக, தாழ்மையாக நாம் வாழ வேண்டும். வேதாகமத்திலே மன தாழ்மையோடு நடந்தவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எஸ்தர் புஸ்தகத்திலே மொர்தெக்காயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அரண்மனைக்கு வெளியே இருந்த அவனை கர்த்தர் அரண்மனையில் பெரியவனாக்கினார். அவனுக்கு ஆமானின் மூலமாய் பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைக்கு பின்பு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை வந்தால் பயப்படாதிருங்கள். பிரச்சனைக்கு பின்பு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக வருகிறது. நீங்கள் மொர்தெக்காயை போல வெளியே இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்பொழுதும் மன தாழ்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால், கிருபையினால் எல்லாம் நடக்கும். எப்பொழுதும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னது யார்? ஏ தரியு, பி கோரேஸ், சி சவுல், டி நேபுகாத்நேச்சார். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.